வெல்கம் பேக் டு ராஜேஷ் ஐபிஎல் மேட்ச் ப்ரிடிக்ஷன்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து மேட்ச் நம்பர் 5 ப்ரிடிக்ஷன்ஸ் வரையில் இருக்கோம். இன்னைக்கு April 1 எல்எஸ்ஜிக்கும் டிசிக்கும் நடக்க போகிற மேட்ச் டேக்னால. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி தான் வின் பண்ணுவான்னு நம்புறேன். ஸோ இந்த மேட்ச் வந்து எல்எஸ்ஜி கிரவுண்டில் நடந்தாலுமே எல்எஸ்ஜி இங்கே வந்து ஜெயிச்சது கிடையாது. ஸோ 7 மேட்ச்சில் 3 மேட்ச் மட்டும் தான் எல்எஸ்ஜி ஜெயிச்சிருக்காங்க. மிச்சபடி 4 மேட்ச் டைம் வந்து டிசி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 200+ இருக்கு. ஸோ இன்னைக்கும் அதே ஸ்கோர் எதிர்பார்க்கலாம் இந்த கிரவுண்டில். ஸோ ஏன்னா வந்து லாஸ்ட் 4 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா டிசி தான் வின் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் 180+ ஸ்கோர் தான். ஸோ ஏக்நாத் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் டிசி என்னதான் 2.1 இருந்தாலுமே இன்னைக்கான மேட்ச்ல வந்து ஹோம் கிரவுண்ட் தான் ஜெயிக்கும். ஸோ அப்படின்னா மட்டும்தான் வந்து அவங்க கல்லா கட்ட முடியும். ஸோ இதனாலே எல்எஸ்ஜி வந்து இந்த வருஷம் வந்து இந்த கிரவுண்ட்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. ஸோ பிச் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 180+ இருக்கும். இன்னைக்கு வந்து 29 டிகிரி செல்சியஸ் இருக்கனால ஹார்ட் சர்ஃபேஸ் தான். ஸ்பின்னருக்கு வந்து 8 ஓவர்லேருந்து சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜியோட கோட்டைன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கான அவங்க டீம்ல இருக்க எல்லா பால்ஸும் நல்லா போடுவாங்க. ஸ்பின்னுக்கு நல்லா கிரிப் கிடைக்கும். ஆவரேஜாக வந்து டியூ வந்து செகண்ட் ஹாஃப்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாக எடுக்கிற வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ 11ஸை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபாரின் பிளேயர்ஸ் தான். ஸோ மிச்சல் மார்ஸ், ஏடம் மார்க்கம், நிக்கல் போம்ஸ் இவங்க வந்து டாப் ஆர்டரில் வருவாங்க. ரிசர்வ் பண்ண நம்பர் 3ல வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் திவிகேஷ் ரெட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும். மயக்க யாதவ் அவரும் நல்லாவே தெரியும், நல்லா ஃபாஸ்ட்டாக போடுவார். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு மேட்சஸ் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லலாம். முகமது சமி, ஆகாஷ், அவேஸ் கான் இவங்களும் வந்து தலா 2 இல்ல ஒரு விக்கெட் எடுக்கிறது வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. மிடில் ஆர்டரில் அப்துல் சமத் நல்லா வருவார். ஃபீல்டிங் நல்லா பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன். ஸோ டெல்லி கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் முன்னாள் டீமான எல்எஸ்டி கூட விளையாடுறாங்க. ஸோ கேஎல் ராகுல் இன்னைக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாராங்கிறது சொல்ல முடியாது. நெசங்கா, ஸ்டப்பு, டேவிட் மில்லர் இவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. நிதிஷ் ராணா, குறிப்பாக சொல்ல போகிற நிதிஷ் ராணா வந்துட்டு இன்னைக்கு விளையாண்டா 50+ ஸ்கோர் அடிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ரஞ்சி ட்ரோஃபி இந்த லோக்கல் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ குல்தீப் யாதவுக்கும் ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து குல்தீப் யாதவ் வந்து ரிசர்வ் பண்ண விக்கெட் எடுப்பாராங்கிறது பார்க்கலாம். ஸோ அசுதோஷ் சர்மாவும் விக்கெட் இன்னைக்கு வந்து நல்லா விளையாடுவான்னு எதிர்பார்க்குறேன். என்னதான் இவங்க நல்லா விளையாண்டாலுமே அவங்க டீம் வந்து இன்னைக்கு தோக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அபிக் நபி அப்படிங்கிற ஒரு ஜம்மு காஷ்மீர் பிளேயர் வந்து இன்னைக்கு வந்து தன்னோட டெபியூ மேட்ச் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அவர் வந்து மீடியம் ஃபாஸ்ட் பவுலர், ரைட் ஹேண்டு, அதே மாதிரி மீடியம் பேட்டர். ஸோ அவருக்கான டெபியூ மேட்ச் இது. ஸோ அவர் நல்லா பர்ஃபார்ம் எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி தான் ஜெயிக்க போறாங்க. ஸோ அவங்க ஹோம் கிரவுண்ட்ல வந்து கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே தோத்துட்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து இன்னைக்கு முறியடிப்பாங்க. அது ஃபிக்ஸிங்காக இருக்கட்டும், பேட்டிங் ஆர்டராக இருக்கட்டும். ஸோ இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. டிசி டீம்ல கேஎல் ராகுல் பதிலாக அக்ஷர் பட்டேல் இருக்காரு கேப்டனா. ஸோ அந்த கேப்டன்சி வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டிசி எடுப்பாங்க. செகண்ட் பேட்டிங் எல்எஸ்ஜி வந்து ஓவர் டேக்கிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு.